ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு உனா ஓலா விளாக்ஸ். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? சில பல சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு. அதுவும் இல்லாமல் வீடியோ பண்ணுறதுக்கு மீன்ஸ் லாங் வீடியோ பண்ணுறதுக்கான சோர்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயம்னால அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால தான் அது பண்ண முடியல. அதுக்கான வீடியோ தான் அது. ஏன் பண்ண முடியலன்னு சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னா, சொல்லுங்க, தைரியமா நாளா ஃபோன் போடுப்பா, நீயே ஃபோன் போடுப்பா. யாருக்கு ஃபோன் போடுப்பா அவனுக்கு. ஃபோன் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் பரவாயில்லையே. எனக்கு தெரிஞ்சு என் ஃபோன்லேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10-20 ஃபோன் அடிச்சிருப்பேன். முந்தா நேற்று என்ன சொன்னான்னா, 2 நாளுக்கு முன்னாடி, அண்ணா வியாழக்கிழமை அன்னைக்கு நான் ஷார்ப்பாக காலையில் வந்துடுவேண்ணா. வரல. நான் என்னன்னா பண்ணேன், அவ எடுக்காது. இவனுங்க எதை பேசி வச்சுட்டானுங்க முன்னாடியே. எப்படியும் அவன் சொல்லிருப்பான் போல, இல்லைடா இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டுடா, போக மாட்டேங்குது சொல்லி வீஸ் போயிட்டு இருந்தது. எடுக்கலண்ணா. இதே கதை தான். கிட்டத்தட்ட 10 எனக்கு தெரிஞ்ச வீடியோ போட்டு 1.5 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வீடியோ வரல. கரெக்டா? ஒரு 4 வீடியோ பக்கம் வந்து கடைசி நீங்க தான் நீங்க தானே பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வீடியோ வந்து எடுத்துட்டேன், vlog-ஆ எடுத்திருக்கேன். ஆனா அதை செதுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீ ஏன் செதுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ்ல எனக்கு கேட்குது. நான் செதுக்குவேன், ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா பண்ணோம்னா மக்களை பார்க்க வைக்கலாம். இப்ப என்ன, ஒரு 60 பேர் பார்த்துட்டு இருந்தாங்களா, இப்போ ஒரு 100 பேர் பார்க்க வைக்கணுமா, அடுத்து ஒரு 100 பேரை 2 லட்சம் பேர் இந்த கான்ஃபரன்ஸ் ஆகாதுங்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 100 பேர் பக்கத்துல இன்னொரு 0 போட்டுக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 0 போட சொன்னேன். சரி, ஓகே. ஆனா இந்த மாதிரிலாம் எங்கேயோ கொண்டு போயிடுவா நீ. இந்த மாதிரி இருந்தா. ஆனா கடந்த 1 வாரமா நீ எதுவுமே வாயே பேசலையே லாக் பண்ணாம. நானே தான் என்ன பண்ணேன்னா, காலையில வந்து வீடியோ எடுக்கலாம், வீடியோ வேணாம், அது ஃபுல் 4 மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலாம் ஒரே ப்ரெஷரா இருக்குண்ணா. என்ன டிப்ரெஷனா? என்ன டிப்ரெஷன்? என்ன டிப்ரெஷன் விவாதிக்கலாம். என்ன டிப்ரெஷன் உனக்கு? நான் ஒரு டிப்ரெஷன் இல்லைன்னா, கம்பெனில கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்தது. என்ன கம்பெனி? அக்கௌண்ட் சொல்லக்கூடாது. எந்த கம்பெனி உனக்கு எப்ப நான் ஒர்க் அதிகமா வச்ச? நீ உண்மையா சொல்லு. வீடியோக்கெல்லாம் சொல்லாத. நிஜமா சொல்றேன். காலையில தான்டா உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், டே ஒர்க் பிரஷர் அதிகமா சொல்றா. பிரஷர் இல்லனா, பேக் டு பேக் அப்படியே ஒர்க்லயே இருக்கல. பிரஷர் நான் சொல்றேன். இருக்கீங்களா அப்படியே ஒர்க்லயே? காலையில 10 to 10:15 ஒரு மீட்டிங், மறுபடியும் 10:16ல இருந்து 11 o'clock ஒரு மீட்டிங், மறுபடியும் 11:01 அது நான் பதிவு பண்ணிருந்தேன். இப்ப எல்லாருமே உணாவுலோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் டெய்லி விளாகா வந்துட்டு இருக்கோம், ஒரு டாக்குமெண்ட்ரியா வந்துட்டு இருக்கோம். என்னடா அந்த விளாக்ல வந்து சவுண்ட் இல்லை, என்னடா இந்த விளாக்ல வந்து ஒரு ஆடியோ இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒரு சில பேர்லாம் கேட்டாங்க, என்னப்பா ஐஸ் தண்ணிக்குள்ள இருந்து எங்க பொட்டிக்கல இருந்தப்பா இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு எப்படி சொல்றது, கன்சிஸ்டன்சியா அதை ஃபாலோ பண்ணலாம். ஒரு 100 டேஸ்க்கு அதை பிளான் பண்ணிருக்கேன். 100 டேஸ் பிளான் பண்ணி இப்பதான் சொல்றேன், ரிவீல் பண்றேன். 100 டேஸ் எப்படி போகுதுன்னு தெரியல. போட்டிருக்கீங்க? 3 நாள் முடிஞ்சிருக்கு. 3 நாள் போட்டீங்களா? என்னடா 3 நாள் போட்டிருக்கேன்டா, அதே பெரிய விஷயம்டா. சரி, இப்ப என்ன vlog-க்கு என்ன கதை, அதை நீயே சொல்லிடு. vlog-க்கு என்ன கதைனா, இந்த வீடியோ நிறைய பிளான் நான்லாம் செதுக்கி வச்சிருந்தேன். அப்படியே இங்க போறோம், இங்க அங்க போறோம், அங்க போறோம். சவுத் கொரியா என்ன சத்தியமா அடிக்க வச்சிருக்காங்க. டமால்டுமே அடிக்க ஆரம்பிச்சிருவேன் நானு. சவுத் கொரியான்னு சொல்லி கடைசியா ஒரு வீடியோ போனீங்க, அந்த பவானி வாசல்ல சொன்ன சவுத் கொரியான்னு. எனக்கு தெரிஞ்சு சிவன் காதல கேட்டிருக்கோம். சவுத் கொரியான்னு இவனுக்கு ஆக மாட்டானுங்க, இந்த சேனலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஸ்டாப் பண்ணதான் இங்க என்ன ஆரம்பிக்காம இருக்கு. எப்ப வரும் வீடியோ? நண்பர்கிட்ட நீயே பேசி. நண்பர் கால் எடுத்தாதானா நான் சொல்றது, காலே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? சரி, இல்ல வேற யாராவது நண்பர்களே, உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச வீடியோ எடிட்டர், இந்த வீடியோ பாக்குறவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ எடிட்டர் யாராவது, இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு வருமான்னு தெரியல, இது எப்படி எடிட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, இதை எடிட் பண்றதுக்கே ஆளு இல்ல, ராவா தான் போட போறேன்.
இது அப்படியே போட மக்கள்கிட்ட கொடுக்க போறேன், நீங்களே பாத்துக்கோங்க மக்களே. சரி இப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? நிறைய மதன் கோரியெல்லாம் சொல்லுவாங்க இந்த எடிட்டர்ஸ் ஹலோ அப்படி அடி பண்ணுங்கப்பா. அப்படி இல்ல, நான் எப்படின்னா இந்த வீடியோவை எடிட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, உங்க எடிட் நல்லா இருந்ததுன்னா நாங்க ஏய் இன்ஸ்டாகிராம்ல இருந்து அடுத்து யூடியூப் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து அடுத்து யூடியூப் பண்ணிட்டானுங்க. ஓகே, இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல இருந்து இந்த செகண்ட கட் பண்ணி அனுப்புங்க, எடிட் பண்ணி அனுப்புங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எடுத்துக்கலாம். சரி அப்படி வேணா ஒண்ணு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவனும் பார்க்க மாட்டான், கண்டிப்பா கழுவி ஊத்துவான். சரி ஒரு ட்ரை தான் பண்ணுவோமே. இந்த வீடியோ பாக்குற எடிட்டர்ஸ் யாராவது உங்க எடிட்டர்ஸ் கண்ணில் ஏதாவது இந்த வீடியோ இந்த பூமர் வீடியோ சிக்கிச்சு அப்படின்னா இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு இல்ல ஒரு ரீல் போடுற மாதிரி 1 மினிட்டுக்கு முடிஞ்சா எடிட் பண்ணி அனுப்புங்க. ஊனாவுலால நாங்க சேர்த்திக்கிறோம்ல, நீங்களே வந்துருங்க. நீங்களே வந்துருங்க. வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சவுத் கொரியா போலாம். பண்றப்பா, சீக்கிரமா பண்ணப்பா. ஹிட் ஆச்சுன்னா கூட்டி போவீங்க பண்றீங்க. ஹிட் ஆனா தானே அதான் சொல்றேன். 230 அந்த 230ல நின்னது மறுபடியும் அந்த 231 தொடுமா என்ன ரீசெண்டா 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. தம்பி என்னன்னா அவன் சேனல் ஆரம்பிச்சு அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கான், ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கான், நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னா இல்லைண்ணா நாங்கள் சம்பாதிக்கிறதுக்காக வரலண்ணா, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் இதை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்படியா? எல்லாரும் ஆயிரக்கணக்கு மறுபடியும் அதே சொன்னாரு, ஆயிரக்கணக்கில். நான் மறுபடியும் கண்டுக்காம வந்துட்டேன். அதனால ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்கும், ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுக்கும்னு நினைச்சு இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உதவாது. அதனால உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கும். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம், ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பாக்குறான் சும்மா எனக்கு தெரிஞ்சது ஏதாவது வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களோட ஆடியன்ஸ் பேசுங்க. அப்படி இல்லப்பா, இல்ல சொல்லி முடிச்சிடறேன். அதான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், டக்குன்னு கட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே முடியல அப்படின்னா நம்ம இந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும், இதுல காசு சம்பாரிச்சு கொடுக்கும், இது காசு கொடுக்கணும் இல்லை, எனக்கு இது ஃபுல்ஃபில்லா பண்றேன், அதனால இது பண்றேன், அவ்வளவுதான் ஒரே விஷயம். சரி தொடர்ந்து நம்ம vlog போடலாமா வேணாமா, நீயே சொல்லு. போடலாம். என்னடா மெசேஜ் தான்டா வந்துச்சு, அது ஒரு சிக்னல் தான். சரி ஓகே போடலாம். ஆனா நம்மளோட vlog பாக்குறவங்க வீக்லி 3 நாள் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? நம்மளால வீக்லி 3 நாள் கொடுக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் 3 நாள் அனுப்ப வீடியோ போடுறதுக்கு. வராதுன்னு சொல்றியா இல்ல என்ன சொல்ற? ஐ மீன் எடிட்டர்ஸ் வர வரையும் வராதுன்னு. எடிட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா போட்டலாம், தள்ளிடுவீங்க அப்படியே. 7 நாளைக்கு 7 வீடியோ. சரி ஓகே போதும், இதோட முடிச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமா இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி சொல்றது நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப். மெயில் ஐடி சொல்லுங்க, அதுதான் அனுப்பிச்சுடுவாங்க எடிட் பண்ணது. மெயில் ஐடியா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கேப்ஷன்ல ரெடி இல்ல மெயில் ஐடி. ஆமா ஓ சென்ட் பண்றதுக்கு. ஆமா வீடியோ சென்ட் பண்றதுக்கு என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன் கீழே. அந்த மெயில் ஐடியில உங்களோட ஒர்க்கை நீங்க போட்டீங்க அப்படின்னா நாங்க வார்ம் வெல்கம் ஹையர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நல்ல வீடியோ எடிட்டர்ஸ் கண்ணில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா சூப்பரா நம்ம டிரைவ்ல அந்த வீடியோ போட்டு உங்க நேம் ப்ளஸ் உங்க மொபைல் நம்பர் பண்ணீங்கன்னா நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். ஜாலியாக vlog பண்ணலாம். இனிமே வர டேஸ் எல்லாமே நம்ம ஃபன் ஃபுல்லாக கொண்டு போகிறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம். ஆனால் இந்த எலெக்ஷன் டைம்ல அண்ணையாரு அதெல்லாம் விட்டுட்டோம், அதெல்லாம் போட்டிருந்துருக்கணும். ஆனால் ஒரு சில காரணத்தினால நிறைய பேர் சும்மா மீமா தள்ளாங்க. டிஎம்கே மெம்பர்ஸ் மீன்ஸ் இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாமே மீமா தள்ளினாங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரே பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன், அமைதியா இருந்தேன், தலைவர் வழியில அமைதியா இருந்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. மறுபடியும் நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுறதுனால அமைதியா இருந்தாச்சு. ஸோ இனிமேவும் நம்ம அவங்களுக்காக போய் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லி தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் எவ்வளியே. இதுக்கு என்ன பண்ணுங்க, அரசியல் தெரியாது உங்களுக்குலாம். ஆனா நான்லாம் சட்டசபையோட சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு ஒரு 2-3 நாளா நான் நீ தானே பக்கத்துல இருந்தேன், பார்க்க முடியல, அந்த ஒரு ஒர்க்க பார்க்க முடியல. ஆன் பண்ணா இவர் என்ன பேச போறாரு, அவர் என்ன பேச போறாரு, இவரு எதுக்கு எந்திரிக்கிறாரு இங்க 144 வர வரையும். சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாச்சு. இனிமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்லது பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் நம்பி உட்கார வச்சிருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குது. ஓகேவா? சரி ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க. சீக்கிரமா நாங்கள் வீடியோ போட பார்க்குறோம். இதை தான் நம்ம ரீல்ஸ்லையும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கும் அதான் சொல்கிறோம். பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. சரியா? ஓகே பாய். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் எடிட்டர் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நானே எடிட் பண்ணி போகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.